குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் Good evening, ஈவினிங் Good சார். evening. Good evening, sir. சரி, இப்ப நம்ம கிட்டத்தட்ட சிலபஸ்னுடைய 90% நாங்க முடிச்சிட்டோம். சரிதானே? எங்களுடைய ஏஎல்னுடைய 90% பகுதிகளை நாங்க முழுமையாக முடிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்டா பிள்ளைகள், எங்களுக்கு இந்த முறை வரக்கூடிய பகுதிகளாக இருக்கிற விடயங்களை முக்கியத்துவப்படுத்தி நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த பேப்பர் கிளாஸ்களை கொண்டு போக போறேன். எங்களுக்கு தெரிய வேணும், சும்மா தியரிகளை மட்டும் படிக்கிறதால நாங்க எதிர்பார்த்த புள்ளிகளை எங்களால பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி கேட்டால் இல்லை. வெறும் தியரிகளை மட்டும் படிக்கிறதால எங்களால முடிஞ்ச நாங்க இப்ப எதிர்பார்க்கிற புள்ளிகளை எங்களால பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி கேட்டால் உண்மையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் இந்த முறை வரக்கூடிய பகுதிகளை முக்கியத்துவப்படுத்தி தான் நான் உங்களுக்கு இந்த பேப்பர் எடுத்திருக்கிறேன். சரி, பேப்பர் முதல் செய்யறதுக்கு முதல் பிள்ளைகளுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்றது பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்குள்ள மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகளாக இருக்குது. சரி, இப்ப நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய முடியும் பேப்பர் செய்யறதுக்குள்ள வருவோம். சரி, ஓகே. சரி, இப்ப பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போற விஷயங்கள் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பகுதி ஒன்றுக்கான நேர முகாமைத்துவத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு இங்க கதைக்க போறேன். சரி, எங்களுக்கு தெரிய வேணும், இந்த அரசாங்கத்தினுடைய இந்த பரீட்சைகள்ல பாத்தீங்கன்னா அவங்க நேரம் சரியான முறைகள்ல பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தின் அடிப்படையில நீங்க உங்களுடைய பரீட்சைகளை செய்யற சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. நேரம் முழுமையாக உங்களுக்கு என்னன்னு சொல்றது பயன்படுத்தி உங்களுடைய பரீட்சைகளை பூரணத்துவமாக செய்து உங்களோட ஏத்திர சித்திகளை எடுக்கக்கூடிய வகையில இருக்கும். ஏனென்றா உங்களுக்கு நிறைய பேருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாது. என்ன மாதிரி நாங்க டைமை பயன்படுத்தி அந்த பேப்பரை செய்யறது நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. சரி, நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போற விடயங்களை நல்ல படிப்பா கேட்டு படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பேப்பர்கள் உங்களுக்கு நேர முகாமைத்துவத்தில் எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. சரி, எங்களுக்கு தெரிய வேணும், எங்களுடைய புவியியலை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு 40 பல்தேர்வு வினாக்கள் எங்களுக்கு வரும். 40 பல்தேர்வு வினாக்கள் எங்களுடைய பரீட்சைகள்ல என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் வரும். சரிதானே? பல்தேர்வு வினாக்கள். சரி, இந்த பல்தேர்வு வினாக்களுக்கு பிள்ளைகள் நாங்கள் எவ்வளவு நேரம் எடுக்க வேணும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 1.5 நிமிடம் எடுக்க வேணும். அதாவது 1.5 நிமிடம் தான் நாங்க என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பரீட்சைகளுக்கு நாங்க எடுக்க வேணும். சரிதானே? 1.5 நிமிடம் தான் நாங்க எடுக்க வேணும். அதாவது 1.5 நிமிடம் தான் நாங்க ஒரு கேள்விக்கு எடுக்க வேணும். ஒரு கேள்விக்கு நாங்க 1.5 நிமிடங்கள் மட்டும்தான் நாங்க எடுக்க வேணும். நீங்க இப்படி எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு மொத்தமாக 60 நிமிடங்கள் உங்களுக்கு வரும். சரிதானே? மொத்தமாக உங்களுக்கு 60 நிமிடம் இந்த 40 கேள்விக்கும், அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு வினாக்கள் இந்த 40க்கும் நீங்க 1.5 நிமிடங்கள் எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு மொத்தமாக பாத்தீங்கன்னா 60 நிமிடங்கள் உங்களுக்கு வரும். இது நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எம்சிக்யூவை பிறகு செய்யறது, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க கடைசியில செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அப்படி நீங்க அப்படி யோசிக்க கூடாது. முதலாவது உங்களுக்கு எம்சிக்யூல உங்களுக்கு தெரிந்த வினாக்களை உடனே செய்ய வேணும், நீங்க செய்து கொண்டு வர வேணும். இதுக்கு நீங்க 60 நிமிடங்கள் எடுக்க வேணும். இது அரசாங்கத்தால இப்படித்தான் உங்களுக்கு நிமிடங்கள் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க 1.5 நிமிடம் தான் ஒரு வினாவுக்கு நீங்க வாசிச்சு எடுக்க வேணும். அதுக்கு கூடுதலாகவும் எடுக்கக்கூடாது, குறைவாகவும் எடுக்கக்கூடாது. சரிதானே? இதுதான் உங்களுக்கான நேர முகாமைத்துவம். அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிக முக்கியமாக கட்டாயமாக நாங்க செய்ய வேண்டிய பகுதி இந்த இடவிளக்கப்படம். சரிதானே? இந்த இடவிளக்கப்படங்கள் எங்களுடைய பரீட்சைகள்ல இருக்கின்ற கட்டாயமான ஒரு வினா பகுதி. நீங்க இதை சாய்ஸ் பண்ண இயலாது, நீங்க கட்டாயம் செய்தே ஆக வேணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 புள்ளிக்கு உங்களுக்கு வரும். இந்த இடவிளக்கப்படங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 20 புள்ளிகள் வரும். அதுல 10 புள்ளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கும் 10 புள்ளிகள் பாத்தீங்கன்னா விவரிப்பு வினாக்களுக்குமாக இருக்கும். அப்ப இந்த 20 புள்ளிகளுக்கும் நீங்க எடுக்க வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னு பார்த்தால் 40 நிமிடங்கள் நீங்க எடுக்க வேணும். சரிதானே? 40 நிமிடங்களை நீங்க இந்த இடவிளக்கப்படத்துக்கு என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ள வேணும். சரிதானே? அந்த 20 புள்ளிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 40 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான கட்டாயமான வினாப்பகுதி உலகப்படம் குறிக்கிறது. உலகப்படம் குறிக்கிறது. இந்த உலகப்படம் குறிக்கிறது பிள்ளைகள் நீங்க எவ்வளவு நிமிடம் எடுக்க வேணும் என்றால் 20 நிமிடம் எடுக்க வேணும். 20
நிமிடம் நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ள வேணும். நிறைய பிள்ளைகளுக்கு இந்த உலக படங்கள் குறிக்கிறதுக்கு தெரியாது. அங்க கீறி இங்க கீறி அங்க குறிச்சி இங்க குறிச்சி சரியான நிறங்கள் சரியான குறியீடுகள் எதுவுமே பயன்படுத்துறது இல்லை. சும்மா குப்பையா இருக்கும். அந்த அந்த உலக படத்தை பார்த்தால் ஒரு குப்பையா இருக்கும். ஒழுங்கான நிறம் பயன்படுத்த மாட்டீர்கள், ஒழுங்கான குறியீடுகள் பயன்படுத்த மாட்டாங்க. இப்படியான விஷயங்களை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய பேப்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு நீட்னஸ் இல்லாத வகையில வந்து இருக்கும். அப்ப உங்களுக்கு இது வந்து பேப்பர் திருத்துறவங்களோட மைண்ட் நீங்களே மாத்துறீங்க. ஒரு கட்டித்தனம் இல்லாத பிள்ளை என்றதுக்குரிய மாதிரி நீங்களே அவங்களுக்கு என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பேப்பர்கள் எடுத்து காட்டுறீங்க. அப்ப நீங்க உலகப்படம் குறிக்கும் போது ஒரு நீட்னஸ் இருக்க வேணும். வடிவா நீங்க 15 சென்டிமீட்டர் கொண்ட ரூலரும் கொண்டு போகணும், 30 சென்டிமீட்டர் கொண்ட ரூலரும் கொண்டு போகணும். உங்களுக்கு கோடுகள் வரும் என்று சொன்னால் நீங்க அந்த கோடுகள்ல புள்ளி வச்சு 30 சென்டிமீட்டர் கொண்ட ரூலரால அடிக்க வேணும். இந்த 15 சென்டிமீட்டர் கொண்ட ரூலரை பயன்படுத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடுகள் வந்து ஒரு சாய் கோணலாக வரும். அப்ப நீங்க இந்த உலகப்படம் குறிக்கிறது பிள்ளைகள் நீங்க 20 நிமிடம் எடுக்க வேணும். சரிதானே? இந்த 2 நிமிடங்களும் இந்த 2 வினாக்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இது அதாவது 2 மணித்தியாலம் உங்களுக்கு முடிந்துவிடும். சரிதானே? மொத்தம் உங்களுக்கு 3 மணித்தியாலம். இதில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மணித்தியாலம் உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 வினாக்கள் கட்டாயம் எழுதுவோம். எங்களுக்கு 4 வினாக்கள் வரும். அந்த 4 வினாக்கள்களையும் நீங்க 2 வினாக்களுக்கு மட்டும்தான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் விடையளிப்பீங்க. 2 வினாக்கள் உங்களுக்கு சாய்ஸ்ல நீங்க விரும்பின 4 வினாக்கள்ல உங்களுக்கு எந்த வினாக்கள் விருப்பமோ அல்லது வந்து எந்த வினாக்கள் உங்களுக்கு பூரணமாக தெரியக்கூடியதாக இருக்குதோ அப்ப நீங்க அந்த வினாக்கள் 2ஐயும் எடுத்து என்ன செய்வீங்கன்னா பூரணத்துவமாக விடை எழுதுவீங்க. சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு வினாவுக்கு நீங்க எவ்வளவு நிமிடம் எடுக்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒன்றுக்கு 25 நிமிடங்கள் எடுப்பீங்க. ஒன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 நிமிடம் தான் எடுப்பீங்க. ஏனென்றால் எங்களுக்கு இங்க 15 புள்ளிக்கு தான் வருது. எங்களுக்கு 20 புள்ளிகள் அல்ல, இங்க உங்களுக்கு வாரது வந்து பாத்தீங்கன்னா 15 புள்ளிக்கு தான் வரும். நீங்க 2 வினாக்கள் எழுதுனீங்க பூரண பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். அப்ப நீங்க 25 நிமிடங்கள் மட்டும்தான் நீங்க இந்த 2 கேள்விக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 50 நிமிடம் முடிஞ்சிடும். சரிதானே? இதுல உங்களுக்கு 50 நிமிடம் முடிஞ்சிடும். அப்ப கேள்வி வரும், சார் எங்களுக்கு அப்ப இங்க 10 நிமிடம் எக்ஸ்ட்ரா இருக்குது சார், அதை நாங்க பிடிச்சி எழுதலாமா என்று பார்த்தால் இல்ல. இந்த 10 நிமிடங்களை நீங்க எதுக்கு பார்க்கணும் சொன்னால் பிழை கண்டுபிடிக்கிறது. உங்களுடைய இதுகளை வந்து பாத்தீங்கன்னா பிழை திருத்தம் நீங்க செய்ய வேணும். சரிதானே? இந்த 10 நிமிடங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிழை திருத்தம் செய்வீங்க. நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம், கோடு போடுறதுல சில டைம்ல எங்கேயாவது இடத்த எம்சிக்யூல மிஸ் பண்ணிருப்பீங்க, நம்பர் போடுறதுக்கு மிஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல சில இடங்கள் எழுதுறதுல எங்கேயாவது படங்கள் எதுவும் வரையாம விட்டுருப்பீங்க. அப்படி சின்ன சின்ன உங்களை அறியாம நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பர்கள்ல மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. அப்ப அதுகளை பார்த்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் திருத்திக் கொள்ள வேணும். இப்படி செய்தீங்கன்றால் உங்களுக்கு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 3 மணித்தியாலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முடிவடையும். மொத்தமாக உங்களுடைய பரீட்சைகள்ல 3 மணித்தியாலத்தை நீங்க என்ன செய்வீங்க பயன்படுத்தி உங்களுடைய பகுதி ஒன்றுக்கான என்ன செய்வீங்க அந்த நேரங்களை பயன்படுத்தி முடித்துக் கொள்வீங்க. இந்த நேர முகாமைத்துவத்துல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கையை உசத்தி உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, நான் கிளியர் பண்ணி விடுவேன். யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க தம்பி. மேலதிக 10 நிமிடம் இருக்குது. என்னண்டு மேலதிக வாசிப்பு நேரம்? அது மேலதிக வாசிப்பு நேரம். அது அஃப்லான் எதுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்க கேள்விகளை சாய்ஸ் பண்றதுக்கு. நீங்க முதலாவது வாசிக்க வேணும். உங்களுக்கு தெரியக்கூடிய பகுதிகள் என்னென்ன இருக்குதுன்ற டக்கு டக்குன்னு டிக் பண்ண வேணும். நீங்க அங்கே 4 கேள்விகள் எடுக்கும்போது உங்களுக்கு 4 கேள்விகள்ல எந்த கேள்வியை நீங்க எடுத்து எழுத போறீங்கன்றத நீங்க வாசிக்க வேணும். முதலாவது அந்த பேப்பர்களை அந்த 10 நிமிடங்களை பயன்படுத்தி வாசிக்கிறதுக்கு தான் நீங்க அதை பயன்படுத்த வேணும். அதை எடுத்த உடனே படப்படன்னு எழுதக்கூடாது. முதலாவது அந்த பேப்பர் எடுத்த உடனே என்ன செய்யணும்னா நீங்க முதலாவது கேள்விகளை சாய்ஸ் பண்ண வேணும். நான் எந்த கேள்வி நான் எழுத போறேன், எனக்கு எந்த கேள்வி இலகுவாக இருக்குதுன்றத நீங்க அதை தெரிவு செய்யறதுக்குரிய மாதிரி அந்த 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். சரிதானே பிளான்? இது இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்விகள் எழுதுறதுக்குரிய முறைகளை பத்தி நீங்க சொல்லி இருக்கிறேன். சரிதானே தம்பி? ஓகே. மற்றாக்கள் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருந்தால் கேளுங்க. சார் 2வது வினாக்களுக்கு தானே அதுக்கு வந்து 25 நிமிஷம் போதுமா ஒரு கேள்வி செய்ய? 15 புள்ளி தான் நீங்க எடுக்க போறீங்க. 25 நிமிடங்களுக்கு கூடுதலாக எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு டைம் பிரச்சனை வருமே தம்பியா. நீங்க 25 நிமிடத்துக்கு எடுத்து போனீங்கன்னா ஒரு கேள்வி எழுதாம தான் வருவீங்க. இல்ல எம்சிக்யூக்கு வந்து 1 hour ஓவர் இல்லையா, கூட இல்லையா?
அது அவங்க இந்த அரசாங்கத்தால பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் குயிக்கா வாய்ச்சி செய்யக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு இருக்கும்னா நீங்க பின்னுக்கு எடுத்து நீங்க எழுதலாம், அது உங்களுடைய விருப்பம். இது வந்து அரசாங்கத்தால பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற நேரங்கள். இப்ப சில டைம்ல நீங்க அதான் சொல்றேன் நான், உங்களுக்கு நேரம் நீங்க கூடுதலா குறைவாக எடுக்கிறீங்கன்னா நீங்க கேள்விகளை சில டைம்ல சரியா வாசிக்க மாட்டீங்க தம்பி. அப்ப உங்களுக்கு அந்த வாசிக்காம நீங்க டக்கு டக்குன்னு கோடு கொடுத்து போயிடுவீங்க. உங்களுக்கு தெரிய வேணும், எழுதுறதுல உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். ஆனால் நீங்க இந்த பல்வேறு வினாக்களை நீங்க 40 எடுத்தீங்கன்னா 40க்கு 40 தான். அங்க ஒரு புள்ளி கூட உங்களுக்கு குறைக்க இயலாது. 40க்கு 40 எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய புள்ளியாக இருக்கும். இங்க எந்த விதமான புள்ளிகளும் உங்களுக்கு குறையாது. நீங்க விவரிப்பு வினாக்கள் இடவிலக்க படங்கள் எழுதும் போதோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது இந்த 2 வினாக்கள் எழுதும் போது அவங்க 1-2 புள்ளிகள் உங்களுக்கு குறைக்கலாம் நீங்க எழுதுறதை வச்சுக்கொண்டு. ஆனா இந்த 40 பல்தெரிவில் உங்களுக்கு புள்ளிகள் எதுவும் குறைக்கப்படாது. அப்படியே நாங்க எடுத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த பல்தெரி வினாக்கள் இருக்குது. அப்ப நாங்க செய்யும் போது நல்ல வடிவா நீட்டா வாய்ச்சி வடிவா செய்ய வேணும் பொறுமையாக. சரிதானே தம்பி? ஓகே சார். ஓகே, இதுதான் இந்த சார் பல்வேறு வினாக்கள் மிக முக்கியமானது. கேளுங்க, வேறு யாருக்கும் சந்தேகம் இருக்கும் என்றால் கேளுங்க. சார் இப்ப ரெண்டு பேப்பரையும் எங்களுக்கு ஒரு அடிக்க தந்துருவாங்க தானே சார், இடவிலக்க படத்தையும் பல் தேர்வு வினாக்களையும்? ஓமம் ஓமம், எல்லா படமும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரே அடியாவே தந்துருவாங்க, உங்களோட கைக்கு வந்துடும். சரிதானே பிள்ளை? சார் அப்ப வந்து எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி செஞ்சா கஷ்டமாய்க்குமா? இதான் உங்களுக்கு இப்ப என்னன்னு சொல்றது, இங்க பக்கம் வாஜி செஞ்சு கொண்டு போனீங்கன்றால் நீங்க சில டைம்ல தெரிஞ்ச வினாக்களை கூட பிளவு விட்டுருவீங்க. உங்களுக்கு 100% தெரியும்ன்ற வினாக்களை எனக்கு தெரியும் அப்படித்தானே பிள்ளை நிறைய பிள்ளைகள் பிளவுறதுக்குரிய காரணம் இதென்ன சின்ன கேள்வி, இதென்ன சின்ன கேள்வி, இதென்ன சின்ன கேள்வி என்று பிள்ளையாலாம் போட்டுக்கொண்டு போயிருங்கள். அங்க பேப்பர் திருத்தி மார்க்ஸ் வரும்போது தான் தெரியும் தான் பிள்ளையா போட்டுட்டேன்ன்றது. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற நேரங்களை சரியான வகையில பயன்படுத்தி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. புவியியலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இங்க தமிழ் பாடம் மாதிரி கட்டா நோட்ஸ் எழுத வேண்டிய தேவைப்பாடுகள் சொல்ற விஷயங்களை வடிவா நீட்டா சொல்லி விளக்கி எழுதுனீங்கன்னாலே போதும். இங்க கட்டுக்கணக்கில் எழுதி நீங்க நேரங்களை போக்காட்டி அப்புறம் ஒரு கேள்வியை செய்யாமலாம் வரக்கூடாது. நீட்டா வடிவா பொறுமையா உங்களோட பேப்பர்களை செய்ய வேண்டும். அதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். சரிதானே ஹிமா? ஓகே சார். ஓகே, நீங்க பேலன்ஸ் பண்ணி செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்ல எனக்கு இந்த கேள்வியெல்லாம் சில பேர் குயிக்கா வாட்ச் செய்யக்கூடிய ஆக்களா இருப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு இதுல சில டைம்ல உங்களுக்கு 40 நிமிடங்கள் வருதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு கேள்விக்கு 1 நிமிடங்களை பயன்படுத்தி செய்ய போறீங்கன்னா அது உங்களோட கெட்டிக்காரத்தனம். சரி, இங்க நீங்க டைமை வச்சுக்கொண்டு நீங்க இந்த 2 கேள்வியில போட்டு எழுத போறீங்கன்றதும் அது உங்களோட கெட்டிக்காரத்தனம். இது ஒரு பிக்ஸ்டான டைம் தான், இந்த இருக்கிற டைம். இப்ப இதுல 2 வினா 2 இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 புள்ளிகளுக்குள்ளே குறிப்பிடுகள் தான் கேட்டிருப்பாங்க. நீங்க மட்டும் குறிப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு புள்ளிகள் வரும். நீங்க விளக்க வேண்டிய தேவைப்பாடுகள்லாம் இந்த வினாக்கள்ல வராது, அதுங்களுக்கு மற்ற பகுதி 2ல வரும். இது பகுதியை புயல் மாறப்போதில் உங்களுக்கு விளக்குறதுக்குரிய மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இந்த 2 கேள்வியில உங்களுக்கு கூடுதலாக அள்ளி கட்டி விளக்க வேண்டிய தேவைப்பாடுகள் வராது இதுல. சரிதானே பிள்ளைகள்? ஓகே ஓ ஓகே, சார். இது இந்த பசுப்பாட்டுல நீங்க கூட கூட எழுதியெல்லாம் இங்க மினக்கட வேண்டிய தேவைப்பாடுகள்ல சொல்ற கேட்கிற கேள்விக்கு பக்கம் விடையை கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா சரி, அதுக்கு உங்களுக்கு புள்ளிகள் பூர்ணத்துவமாக வழங்கப்படும். அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. சரியா? ஓகே ஓகே ஓகே, ஓகே இப்போ சார். டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ சரியான வகையில் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி படிவா கதைச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு அதுல எதுவும் கிளியர் இல்ல எனக்கு எதுவும் கேட்க போறோம் இருக்கிறாங்க, நீங்க கையை சுத்தி கொண்டு கேட்கலாம், இல்லாட்டி நம்ம பேப்பருக்குள்ள வருவோம். சார் கேளுங்க முகா. அந்த 2 கேள்வி வந்து வரைகள் எடுத்து செஞ்சா மார்க்ஸ் குறையிறது சான்ஸ் இருக்கா? அது உங்களோட கெட்டிக்கார தனம் முகா. இப்ப வரைவுகள் செய்து போட்டு கரார் போட்டு வெட்டக்கூடாது. சரிதானே? வெட்டி புறவை போட்டு அழிச்சு அந்த பேப்பரை போட்டு நேரம் அடிக்க கூடாது. எனக்கு 100% தெரியும், நான் வடிவா செய்வேன் என்ற ஒரு தைரியம் இருக்கும் என்றால் மட்டும் நீங்க எடுத்து செய்ய வேணும். சரிதானே? நிறைய பிள்ளைகள் அப்படி ஒரு பிள்ளை செய்த பிள்ளை புள்ளி விரவியல் எடுத்து எழுதுங்கள், வெளிப்பட 3வது கேள்வி எழுதலாட்டி அது தெரியல போட்டு விட்டு போட்டு மற்ற கழிப்பு வருங்கள், இங்கே வருங்கள், நவீன பாட கழிப்பு வருங்கள். அப்புறம் அதுலயும் குழம்பு படுத்து நிற்குங்கள். அப்புறம் டைம் போய் கொண்டிருக்கும், பதறி அடிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் கொள்ள அழுது கொண்டு நிற்குங்கள். இதான் நடக்கிற பிரச்சனை. முதலாவது உங்களுக்கு முன்னுக்கு தர அந்த 10 நிமிடங்களுக்குள்ள வடிவா வாசிச்சு நான் இந்த கேள்வியை சூஸ் பண்ணி எழுத போறேன் என்றத வடிவா நீங்க அங்க 100% பிக்ஸ் பண்ணிட்டா இருந்து எழுத வேணும். சரிதானே முகா? ஓகே சார். ஓகே, உங்களுக்கு தெரியும் நான் வரைவுகள் எழுதுவேன், புள்ளி விரவியல் செய்வேன், அது உங்களோட விருப்ப தேர்வுகள். நீங்க வடிவா 100% எடுத்து எழுதுனீங்கன்னா வரைவுகள் எல்லாம் செய்தால் அப்படியே புள்ளிகள் வரும். எங்களுக்கு அப்படியே ஒரு கட்டிக்காரத்தின வரைவுகள் இருக்குது. ஒரு நீட்னஸா செய்ய வேணும், வரைவுகள் எல்லாம் வடிவா நீட்டா அழகா செய்ய வேணும். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த பேப்பர் கிளாஸ்லயும் வடிவா உங்களுக்கு சொல்லி தருவேன். நான் மெதுவா ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்ய வேணும், ஒரு புள்ளியை நீங்க எப்படி மிஸ் பண்ணுவீங்கன்ற விஷயத்தை உட்பட சகல விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிதானே? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே, இப்ப நம்ம அடுத்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்.
எங்களுக்கு முதலாவது ஒரு பேப்பர், நாங்க பேப்பர் கிளாஸுக்கு போறோம்ன்ற போது பிள்ளைகள் என்னட்ட நிறைய பிள்ளைகள் வந்து கேட்டாங்க. எப்படி என்றால், சார் நீங்க தொண்டமானார் பேப்பரா சார் விளங்கப்படுத்த போறீங்க, சீட்ஸ் பேப்பரா சார் எங்களுக்கு விளங்கப்படுத்த போறீங்க பேப்பர் கிளாஸ்ல? நான் சொன்னேன், இல்ல, அப்படி நான் விளங்கப்படுத்தினா நீங்க காசு செலவழிச்சு பேப்பர் கிளாஸுக்கு வர வேண்டிய தேவைப்பாடுகளே இல்லை. அது நெட்ல எக்கச்சக்கமாக கிடக்கு, நீங்க எடுத்து நீங்க உங்களோட ப்ராக்டிக்கலுக்கு எடுத்து செய்து பார்க்கலாம். நான் அப்படி செய்கிறது இல்லை. நான் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு விதமா செய்வேன். எப்படி செய்வேன் என்றால், எங்களுக்கு வரக்கூடிய எம்சிக்கு பகுதிகள், எங்களுக்கு முக்கியத்துவமான எம்சிக்கு பகுதிகள், எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகிற எம்சிக்கு பகுதிகளை எடுத்து தான் நான் முக்கியத்துவப்படுத்தி செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு. சரிதானே? அப்ப அதுதான் எங்களுக்கு முக்கியம். அதுதான் எங்களுக்கு புள்ளிகளை உயர்த்தி காட்டும். சும்மா நாங்க பேப்பர் கிளாஸுக்கு போறோம்னு போட்டு சும்மா தேவையில்லாத விஷயங்களையும் வர முடியாத விஷயங்களையும் எடுத்து படிச்சு கொண்டு போயிட்டு அங்க எக்ஸாம் பேப்பரை பார்த்து ஐயோ கஷ்டமா வந்திருக்குதே பேப்பர்ன்றது மாதிரி குழம்பி அடிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. நாங்க ஒரு பேப்பர் கிளாஸ் செய்தால் எங்களுக்கு ஒரு பூர்ணத்துவமான ஒரு அறிவு வந்து நாங்க எக்ஸாம் பேப்பர்களை சரியான வகையில செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அதான் பேப்பர் கிளாஸுக்கு போறதுக்குரிய ஒரு மெத்தட். சும்மா நாங்க செய்யறதுல இந்த பிரயோசனமும் இல்லை. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இங்க சார்ட் அடிச்சிருக்கேன். இதுக்கு நான் உங்களுக்கு நேரத்தோடையும் உங்களுக்கு நான் இதை பத்தி கதைச்சிருக்கிறேன். இப்ப இன்னும் கொஞ்சம் விளக்கமா விரிவா நான் உங்களோட இதை பத்தி கதைக்க போறேன். முதலாவது பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு ஓகே, எங்களுக்கு பிள்ளைகள் செய்முறை புவியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ஒரு 8 அலகுகள் இருக்குது. மிக மிக முக்கியமான ஒரு 8 அலகுகள் இருக்குது. இந்த 8 அலகுகளையும் இருந்துதான் பிள்ளைகள் எங்களுக்கு தொடர்ச்சியான வகைகளில் வினாக்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த 8 அலகுகள் இருந்தால் எங்களுக்கு தொடர்ச்சியான வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வினாக்கள் வந்து கொண்டே இருக்குது. அப்ப இந்த படங்களை நாங்க சரியான வகையில், அதாவது இந்த பாடத்தில் இருக்கிற விஷயங்களை சரியான வகையில நாங்க முழுமையாக விளங்கிக் கொள்வதன் மூலம் நாங்க செய்முறை புவியல்ல 10க்கு 10 சிம்பிளாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி சொல்றேன் என்னென்றால், நீங்க எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் அங்க ஓடி படிச்சு இங்க ஓடி படிச்சு ஐயோ அப்படி வருமா இப்படி வருமா என்றெல்லாம் குழப்பம் அடைய வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவுமே இல்லை. நான் 2023ஆம் ஆண்டுக்கும் இதே மாதிரி இந்த யூடியூப் சேனல்ல இந்த உங்களுக்கு சொன்னது போல நான் உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2024ஆம் ஆண்டுக்கும் அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் சொல்ல போற உங்களுக்குரிய விஷயங்களை நான் அதில் அப்லோட் பண்ணி விடுவேன். ஏனென்றால் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் ஒரு உண்மைத்தன்மையாக இருக்க வேணும் இல்லையா? சும்மா நான் சொல்லிக்கொண்டு போகக்கூடாது. அப்ப அதை நீங்க வேணுமென்றால் அந்த கல்வியகம் என்ற யூடியூப் சேனல் நான் சொல்லியிருக்கிறேன். போய் முன்னுக்கு ஆக பின்னுக்கு இருக்கும் அந்த ஜியோகிராஃபி என்ற பிளேலிஸ்டுக்குள்ள போட்டிருப்பேன். நீங்க போய் ஆக லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும். சரிதானே? அப்ப அந்த லாஸ்ட்ல போய் சொல்லியிருப்போம் பாருங்க. சகல விஷயமும் பிள்ளைகள் உங்களுக்கு உங்களுடைய டீச்சர்ஸ், அதாவது உங்களோட ஆசிரியர் வழிகாட்டியில் இருந்தான் பெறும். சரி, எப்படி வரும் என்றுதான் நீங்க எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அந்த டெக்னிக்கல் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் வழிகாட்டிலிருந்தா இந்த 40 எம்சிக்யூவும் வருகுது என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த ஆசிரியர் வழிகாட்டியையும் குறிப்பாக ஒரு 11 வரிசை பாஸ் பேப்பர்களையும் வடிவா நாங்க படிச்சோம்னு சொல்லி சொன்னால் மிக இலகுவான முறைகளில் நாங்க 40க்கு 40 புள்ளிகள் எடுத்துக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், 2011ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரை வந்திருக்கிற உங்களுக்கு தர 12ஆம் ஆண்டுக்குரியதை அப்படியே ஒவ்வொரு அலகுகளை வெட்டி தந்திருக்கேன். சரிதானே? இன்னும் உங்களுக்கு இலகுபடுத்தி தான் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க நல்ல ரிசல்ட் எடுக்க வேணும், கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய புள்ளிகள் அமைய வேணும்ன்றதுக்காண்டி நானும் நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த ஒவ்வொரு அலகுக்கு கீழே உங்களுக்கு வெட்டி தந்திருக்கிறேன். சரிதானே? அதை நீங்க படிச்சுட்டு அந்த அலகுகள் இருக்கிற விஷயங்களை படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு பூர்ணத்துவமான அறிவு உங்களுக்குள்ள கிடைக்கும். சரிதானே? அது உங்களோட கையில் எல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த சார்ட்டை பாருங்க பிள்ளைகள். இதுல 8 அலகுகள் இருக்குது. எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களுடைய பரீட்சைகள்ல வருகின்ற அலகுகளுக்கு தான் நாங்க இங்க கூட முக்கியத்துவம் கொடுக்க போறோம். சரிதானே? இதுல முதலாவது பாருங்க பிள்ளைகள், கருப்பொருட்படங்கள், அதாவது படம் என்று சொல்லுவோம். இந்த படத்தில் இருந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா வினாக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. நான் அந்த விஷயங்களையும் கதைக்கிறேன். இப்ப நான் அடுத்தது மிக முக்கியமான கதாநாயகன் யாரென்றால் எங்களுக்கு செய்முறை புவியியலை பொறுத்த வரைக்கும் இந்த 1க்கு 50,000 என்றதனுடைய இடவிலக்கப்படம் தான். ஏன் இவர் எங்களுக்கு மிக முக்கியமானவர் என்று சொல்லி பார்த்தால், இவரில் இருந்துதான் பிள்ளைகள் எங்களுக்கு அந்த 10 எம்சிக்கு வரும் இல்லையா? செய்முறை புவியியல 10 எம்சிக்கு வரும். அந்த 10 எம்சிக்யூவில மிக அதிகமான அலகுகளை கொண்டிருக்கிறவர் இந்த இடவிலக்கப்படம், அதாவது 1க்கு 50,000 என்ற இடவிலக்கப்படம் தான் எங்களுக்கு அதிக எம்சிக்யூவை கொண்டிருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், ஒரே கண் பார்வை மட்டத்திலேயே உங்களுக்கு தந்திருக்கிறேன். 2019 எப்படி வந்திருக்குது, 2020 எப்படி வந்திருக்குது, 21 எப்படி வந்திருக்குது, 22 எப்படி வந்திருக்குது, 23 எப்படி வந்திருக்குது, 24 எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு கண் பார்வை மட்டத்திலே ஒரே அடியாக தந்திருக்கிறேன். நீங்க பாஸ் பேப்பரை தட்டி 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 படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. இதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், பாஸ் பேப்பர் 2011 இருந்து 2024 மட்டும் ஒரே அலகுகளை வெட்டி தந்திருக்கேன். நீங்க அதையும் பார்க்கலாம். இதை இன்னும் இலகுவான முறைகள்ல உங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இப்ப நான் உங்களுக்கு இதை தந்திருக்கிறேன். இப்ப பாருங்க, 2019ஆம் ஆண்டுல சமையலக்கோடு அந்த
ஒன்றுக்கு 50,000 படத்தினுடைய நீள அகலங்கள் அதுல பகுதி அம்சம். பாருங்க எப்படி கேள்வி வந்திருக்கின்றது. மிக இலகு சிம்பிளா புள்ளி எடுக்கலாம். 3 புள்ளி. அப்ப 10க்கு 3 புள்ளி எடுத்துடலாமே பிள்ளைகள். நாங்க இந்த 1க்கு 50,000 முழுமையா படிச்சோம் என்றால் 10க்கு 3 புள்ளி வந்துடும். சிம்பிளா வந்துடும் எங்களுக்கு. பாருங்க இந்த 2020 4 கேள்வி, 2021 3 கேள்வி, 2022 4 கேள்வி, 2023 3 கேள்வி, 2024 2 கேள்வி. இந்த முறை உங்களுக்கு நீங்க வடிவா எதிர்பார்க்கலாம் 3 அல்லது 4 கேள்விகளை இந்த 1க்கு 50,000 நீங்க வடிவா எதிர்பார்க்கலாம். சரி, எப்படி எங்களுக்கு வரப்போகுது கேள்வி, என்ன மாதிரி இவங்க எங்களுக்கு எடுக்க போறாங்க, எந்தெந்த பகுதிகளில் இருந்து இவங்க முக்கியத்துவப்படுத்த போறாங்கன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்து அதை நான் பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன செய்ய போறேன், கொண்டு போக போறேன். சரிதானே? ஓகே. அடுத்த மிக முக்கியமானவர் யார் என்றால் இந்த ஜிஐஎஸ். ஜிஐஎஸ் என்றவர் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒருவர். அதாவது இந்த 3 அலகுகளும் ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ். நீங்க நவீன படவரை கலையியல் என்ற ஒரு பதம் கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு உடன் ஞாபகம் வர வேணும் ஜிஐஎஸ் தான். மிக மிக முக்கியமானது. பெராதனைய பல்கலைக்கழகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்காக தனி கோர்ஸை வச்சிருக்கிறாங்க. பிஎஸ்சி டிகிரியோட என்னட்ட படிச்ச பிள்ளைகளும் போயிருக்கிறாங்க. சரிதானே? அப்ப அதால இந்த ஜிஎஸ் பெராதனைய பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தனி கோர்ஸை வச்சிருக்கிறாங்க என்றால் அதால உங்களுக்கு இந்த புவியியல்ல மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக உங்களுக்கு போடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். இங்க பாருங்க 2 வினா, இதுல 1 வினா, இதுல 2 வினா. பாருங்க இதுல இந்த ஆண்டுகள் கேட்கப்படையில் இதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க, ஜிபிஎஸ்ஸையும் ஆர்எஸ்ஸையும் போட்டிருந்தாங்க. அப்ப நீங்க படிவா பாருங்க பிள்ளைகள், ஒரு விஷயத்தை படிவா பாருங்க. இப்ப 2023 ஆண்டாக்கள் எடுத்துக்கொள்வோமே. இப்ப 2023 ஆண்டாக்கள் இந்த 2 அலைகளையும் படிக்கட்டுக்குமே. நவீன படவரைகளையும் 1க்கு 50,000 படிச்சு கூட இங்க எக்ஸாமுக்கு போடு. மற்ற அலைகள் வந்து படிக்கல அந்த பிள்ளைகள் மட்டும் வச்சுக்கொடு. இப்ப இந்த 2 அலகுகளையும் 100% கிளியர் பண்ணி போற பிள்ளை 10க்கு 6 புள்ளி எடுத்திருக்குமா இல்லையா? 10க்கு 6 புள்ளிகள் இலகுவான முறைகள் எடுத்திருக்கும். 4 புள்ளி தான் நீங்க மிஸ் பண்ணிருக்கும். அப்ப 10க்கு 6 புள்ளி இந்த பிள்ளை எடுத்திருக்கும். சரி, இதுவே 2024 ஆண்டு எழுத போற பிள்ளைகள் எடுத்துக்கொள்வோமே. இவங்க சரி இந்த ஜிபிஎஸ், ஜிஎஸ் நவீன படவரை கலையியல் முறைமைகளையும் இந்த 1க்கு 50,000 படிச்சு போயிருப்பாங்க என்றால் இவங்க ஒரு 4 புள்ளிகளை மிக இலகுவாக எடுத்திருப்பாங்க. 10க்கு 4 புள்ளிகள் இவங்களுக்கு இலகுவான முறைகள் கிடைக்கும். இங்க ஃபெயில் விட வேண்டிய தேர்ப்பாடுகளை வரவே வராது. இந்த புவியியலை பொறுத்த வரைக்கும் மிக இலகுவாக இந்த விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். அதுக்கு அடுத்தது ஜிபிஎஸ். இந்த முறை நீங்க நம்பிக்கொண்டு போங்க, ஜிபிஎஸ்ல உங்களுக்கு ஒரு கட்டாய எம்சிக்கு இருக்கும். அது எனக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. நான் என்னுடைய கெஸ்ஸிங் படி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி ஃபுல்லா கிளியரா அக்குவர ஆணிவரம் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன் இந்த ஜிபிஎஸ் எம்சிக்கு பகுதியை பத்தி. எப்படி எங்களுக்கு வரப்போகுதுன்ற டெக்னிக்கல் தான் நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல வச்சு சொல்ல போறேன். அடுத்தது ஆர்எஸ். பெரும்பாலும் இந்த முறை ஆர்எஸ் ரிஜெக்ட் பண்ணிப்பட்டு உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு இவர் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. இவர் இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவர் ரிஜெக்ட் பண்ணி இங்க செகண்ட் பார்ட்டில் கொண்டு போய் அடிக்கக்கூடிய தன்மைகள் வந்து இந்த ஆர்எஸ்க்கு இருக்குது. ஸோ நாங்கள் அதை விளக்கமா விரிவா பின்னுக்கு பார்ப்போம். எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுதுன்றத பின்னுக்கு பார்ப்போம். இவர் தொடர்ச்சியாக 3 வருடங்கள் தொடர்ச்சியாக கேட்கப்பட்ட ஒருவராக வந்திருக்கிறார். இங்க தொடர்ச்சியாக 3 வருஷம் கேட்காம விட்டு இங்க தொடர்ச்சியாக 3 வருஷம் வந்திருக்கிறார். பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது எம்சிக்யூ பகுதிகளில். செகண்ட் இதை எம்சிக்யூல ரிஜெக்ட் பண்ணி செகண்ட் பார்ட்ல கொண்டு போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அடுத்தது பிள்ளைகள் மிக முக்கியமானது தரவு தகவல். மிக மிக இலகுவான பகுதி. எல்லா பிள்ளைகளும் கேட்கிறது, சார் நான் தரவு தகவல் தான் சார் செய்வேன், நான் அதான் சார் மிக இலகுவானது, நான் படிக்காம கூட செய்வேன் சார் என்ற மாதிரி ஒரு கதையை சொல்லுங்க. இந்த தரவு தகவலுக்கு மிக மிக இலகுவான பகுதிகள். இதுவும் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு பகுதிகள். பாருங்க தொடர்ச்சியாக வருகிறது. 2019, 2020, 2021, 2022, 2023, 24, 25, 26 தொடர்ச்சியாக வரும். நீங்க நம்பிக்கொண்டு வடிவா படிக்கலாம், கண்டுபிடிக்கத்தான் வரும் எங்களுக்கு. எப்படி அந்த தரவுகள் என்ன எப்படி எந்த வகையாக இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்றத உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க என்றால் வினாக்கள் போடுவாங்க. சரி, இந்த முறை உங்களுக்கு என்ன கேள்விகள் இதுல இருந்து வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்ற ஐடியா நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்றால் முழுமையாக சொல்லித் தருவேன். அப்ப எங்களுக்கு இவரெல்லாம் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற பகுதிகளாக இருக்கிறாங்க. அடுத்தது புள்ளிவிரவியல் வரைவுகள். வரைவுகளும் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் பிள்ளைகளா, அதுல மாற்றம் இல்லை. வரைவுகளும் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பகுதியாக இந்த வரைவுகள் என்றதும் இருக்குது. சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் இந்த வரைவுகளும் தொடர்ச்சியாக வருகிறது. பாருங்க, வட்டம் கோடு சலாகை, இது 3 தான் வருகிறது. பாருங்க, வட்டம் கோடு சலாகை, வட்டம் கோடு சலாகை, வட்டம் கோடு சலாகை தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகிறது. இதை தவிர வேற வார்கள் எதுவும் எங்களுக்கு வாரதில்லை. இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு இது வரக்கூடிய சந்தர்ப்பம் என்ன, பெரும்பாலும் வட்ட வரைவுகளையும் நீங்க கொஞ்சம் என்ன செய்ய வேணும்னு சொன்னா கூடுதலாக நாங்க கொஞ்சம் பார்க்க வேண்டிய நிலைப்பாடுகள் இருக்குது. அதோட சேர்த்து இன்னும் 2 வரைவுகள் இருக்குது. அதையும் எப்படி செய்யறது, எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற ஐடியா, அந்த டெக்னிக்கல் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னால் எம்சிக்கு வரும்போது எம்சிக்குள்ள ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு முழுமையாக விளங்கப்படுத்தி விடுவேன். இது இவ்வளவுதான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இப்ப
இந்த எம்சிக்யூல பார்க்க போறோம். இந்த முறை நீங்க புள்ளிவிரவியலுக்கு கூட முக்கியத்துவப்படுத்த வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. நான் உங்களுக்கு இதுக்கண்டு தனித்தனி எம்சிக்யூ தந்து விளங்கப்படுத்துவேன். உங்களுக்கு நான் பெரும்பாலும் நாளை இன்றைக்கு உங்களுக்கு நகராக்கத்துக்குரிய எம்சிக்யூ புக்ஸும் குடியிருப்புக்குரிய எம்சிக்யூ புக்ஸும் நான் உங்களோட கைக்கு பெரும்பாலும் உங்களுக்கு தந்துடுவேன். அதுவும் கிட்டத்தட்ட முடிய கிட்டாவான இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு மிக விரைவாக வந்து உங்களுக்கு அதுக்குரிய எம்சிக்யூ பகுதிகளையும் நான் உங்களுக்கு தந்துடுவேன். தந்து உங்களுக்கு அதையும் அந்த பகுதிகளையும் இன்னும் உங்களுக்கு என்ன செய்வேன் என்றால் ஆழமாக விளங்கப்படுத்தி கிளியர் பண்ணி விடுவேன். சரிதானே? இப்ப நான் சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இல்ல எனக்கு இந்த பகுதி எனக்கு கொஞ்சம் விளங்கையில சார், இன்னும் கொஞ்சம் ஒருக்கா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி யாரும் இருக்கிறார்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க கைகளை உசத்தி கொண்டு என்ன செய்யலாம் என்றால் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் அதையும் கிளியரான வகையில விளங்கப்படுத்தி விடுவேன். சரிதானே? இப்ப பிள்ளை நான் உங்களுக்கு அனுப்ப போற எம்சிக்யூ புக்ஸ் வந்து இதான். சரிதானே? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்சிக்யூ புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பும் நகராக்கம், அதாவது 2ஆம் தவணைக்குரியதாக உட்படுத்தின மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட முடிய கிட்டவாலே இருக்குது. ஃபுல்லா முடிச்சுட்டேன் கிட்டத்தட்ட. இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் உங்களுக்கு இதுல அட் பண்ணி போட்டு உங்களுக்கு நான் குயிக்கா இந்த புக்ஸ் தந்து உங்களுக்கு நான் அது மார்னிங் கிளாஸ்ல போகும். இதெல்லாம் நான் திருப்பி பேப்பர் கிளாஸ்ல விளங்கப்படுத்த மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி போகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்சிக்யூ எங்களுடைய மார்னிங் பகுதிகளில் வந்து இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். இப்ப யாருக்கும் இதுல சொன்னதுல எதுவும் சந்தேகங்கள் எதுவும் கேட்க போறேன் என்றார்கள் நீங்க கேட்கலாம். நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருந்தா கேளுங்க. சார் இந்த ஜிஐஎஸ் ஜிபிஎஸ் சம்பந்தமான கேள்வியில் ஒவ்வொரு வருஷம் வருமா? வரும், கட்டாயம் வரும். ஜிஎஸ் கட்டாயம் வரும், அதுல மாற்றம் இல்லை. நவீன படவரைகளையில் தம்பி கட்டாயம் வரும். எம்சிக்யூ கட்டாயம் வரும். அது கட்டாயமான வினா பகுதி எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும். சரியா தம்பி? ஓகே சார். ஓகே. வேற யாரும் பிள்ளைகள் சந்தேகம் இருக்கிறார்கள்? இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போக போறோம். டிலா எதுவும் கேட்க போறீங்களா? சல்மா, தனுஷியா, கார்னிலா, அஃப்னா? சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஓகே, அப்ப நம்ம இனி பேப்பருக்குள்ள வருவோம். சரி, இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் முக்கியமாக நீங்க அறிவுறுத்தல்களை யாருமே வாசிக்கிறதே இல்லை பிள்ளைகள். சரிதானே? இந்த அறிவுறுத்தல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, என்ன சொல்ல வாராங்க, இதுவும் இந்த பிள்ளைகள் வாசிக்காதவர்கள். எடுத்த உடனே கடன்னு வாய்ச்சி அங்க நம்பர் போட்டுக்கொண்டே போய்கொண்டே இருப்பாங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏது சொல்லப்பட்டிருக்குதுன்றது எல்லாமே வாசிக்கவே மாட்டிச்சுகள் இந்த பிள்ளைகள். அப்படி ஒரு பழக்கமோடு இருக்குது. சரி, நம்ம பேப்பர் கிளாஸ் தானே செய்யறோம், ஒரு அவசரமும் இல்லை. வடிவ நாங்க ஒவ்வொன்று கொண்டா வடிவ நீட்டா பார்த்து கொண்டு போவோம். பாருங்க, இவ்வினாத்தாள் 3 பகுதிகளை கொண்டது. பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 3 பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த பகுதிகள் வந்து இருக்குதா. பகுதி 1 40 பல்தறி வினாக்களை கொண்டுள்ளது. பகுதி 1க்கான விடைகள் இவ்வினாத்தாளில் எழுதப்பட வேண்டும். நீங்க இதுக்கண்டு ஒரு உங்களோட அந்த புக்ஸ்ல 1 2 3 4 போட்டு அங்க விடைகள் எழுதக்கூடாது. நீங்க இந்த பேப்பரை கட்டி அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுருவீங்க. இதுகள் நீங்க இங்க நம்பர் போட்டுலாம் நீங்க கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்காது. இந்த பேப்பர்ல நீங்க அதுக்கு நம்பரை போட்டு கொடுக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கும். அவங்கள்ட்ட கட்டி கொடுத்துட்டு இந்த புவி. சரிதானே? ஓகே. அடுத்தது பகுதி 1க்கும் 1 புள்ளி வீதம் உங்களுக்கு வழங்கப்படும். சரியா? நீங்க எழுதுற ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு 1 புள்ளி. 40 சரியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40 புள்ளிகள் உங்களுக்கு இங்க வழங்கப்படுமா? சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பகுதி 2ல் உள்ள 2 வினாக்களுக்கும் விடையளித்தல் வேண்டும். நீங்க பகுதி 2ல இருக்கின்ற வினாக்கள் 2க்கும் கட்டாயம் விடையளிக்க வேண்டும். அது என்னடா பகுதி 2 இப்பதான் யோசிப்பீங்க சில பேர். அதாவது இடவிலக்கப்படமும் உலகப்படமும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் பழைய எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது பகுதி 2ல் இருக்கிற இந்த வினாக்கு நீங்க கட்டாயம் எழுத வேண்டும் என்றால் இடவிலக்கப்படத்துக்கும் உலகப்படமும் கட்டாயமாக நீங்க விடை எழுதி கட்டி கொடுக்க வேணும். கட்டாயமாக, அது சாய்ஸ் இல்லை. அடுத்தது பகுதி 3ல் 4 வினாக்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 வினாக்களை தெரிவு செய்து விடையளித்தல் வேண்டும். 4 வினாக்கள் உங்களுக்கு அதுல இருக்குது. நீங்க அதுல ஏதாவது உங்களுக்கு 100% தெரியக்கூடிய வினாக்கள் 2களை எடுத்து நீங்க வடிவா எழுதி வடிவா கட்டி கொடுத்தால் சரி. 2 வினாக்களுக்கு மட்டும்தான் எழுதுறது. பிறகு டைமை பிடிச்சிட்டு 3 வினாக்களுக்கு வச்சு எழுதுறது இல்லை. கேட்கிற கேள்விக்கு மட்டும் 2 வினாக்கள்னா 2 வினாக்கு மட்டும்தான் எழுதணும். உங்களுக்கு எந்த பகுதி இருக்குமோ, இப்ப உதாரணமா நவீன படவரைகளையிலும் எடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இல்ல புள்ளிவிரவியலும் தரவுதகலும் எடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எந்த கேள்வி உங்களுக்கு நீங்க 100% எடுத்து எழுத போறீங்களோ அந்த கேள்வி எடுத்து நீங்க 2 கேள்வி எடுத்து கட்டி கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது பாருங்க, பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 ஆகியவற்றுக்குரிய விடைத்தாள்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு கையளிக்கப்பட வேண்டும். நீங்க 3ஐயும் ஒன்றாக கட்டித்தான் நீங்க அங்க பரீட்சையில நீங்க கொடுப்பீங்க. இது மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்களாக இருக்குது. சரிதானே? ஓகே.
இந்த அறிவுறுத்தல யாருக்கும் எதுவும் சந்தேகம் எதுவும் கேட்க போறார்கள் இருக்கிறீங்களா பிள்ளைகள்? இப்ப நான் சொல்றது உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு கொண்டு போறேன். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் கேளுங்க. இடைவிலக்க படத்துல குறுக்கு வெட்டு முகத்துக்கு வேற பேப்பர் தருவாங்களா வரைகிறதுக்கு? குறுக்கு வெட்டு முகம் வரைகிறதுக்கு நீங்க கிராஃப் தாளை பயன்படுத்த வேணும். சரிதானே? நீங்க கிராஃப் தாள் இதையும் சொல்ல மறந்த நல்ல பிள்ளை கேட்டுட்டா எல்லாரும் பிள்ளைகள் ஒரு ஒரு 20 கிராஃப் தாள் மட்டும் வாங்கி வச்சு கொள்ளுங்களேன். சரிதானே? நீங்க கடைகள்ல கேட்டீங்கன்னா கிராஃப் தாள் தருவாங்க. ஒரு 20 கிராஃப் தாள் மட்டும் வாங்கி வச்சு கொள்ளுங்க. நிறைய பேருக்கு பிள்ளை வரும். ஏன்னா நாங்க நிறைய குறுக்கு வெட்ட முகம் பெருப்பிக்கிற சிறப்பிக்கிற எல்லாம் நீங்க கிராஃப் தாள்லாம் செய்ய வேணும். சொல்ற விலங்கு தானே? அப்ப கிராஃப் தாளை கொஞ்சம் வாங்கி வச்சு கொள்ளுங்களேன். படவரைகளை எல்லாம் நாங்க கிராஃப் தாளெல்லாம் செய்து பழக போறோம். அதால ஒரு 20 கிராஃப் தாள் மட்டும் நீங்க கடையில வாங்கி வச்சு கொள்ளுங்க. சரிதானே? ஓகே சார். ஓகே. ஏன்னா நீங்க அதுலயே வரைஞ்சு பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வகையில இருக்கும். நான் உங்களுக்கு வேணுமெண்டா PDF அனுப்புவேன் கிராஃப் தாள். நீங்க அதை விட கடையில வாங்க எடுக்கிற உங்களுக்கு லாபம். நீங்க போட்டோ காப்பி அடிக்கிறத விட நீங்க கடையில வாங்கி எடுக்கிறது உங்களுக்கு மிக லாபமாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது இந்த இருக்கிற பொக்ஸ் வந்து பிள்ளைங்க உங்களோட அந்த பேப்பர்கள்ல இருக்கும். இதுல போட்டு தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது. இது வந்து அவங்களோட பரீட்சார்த்திகளுக்கு அவங்க பரீட்சைக்காக விடப்பட்டிருக்கிற பாக்ஸ். இதுல நீங்க கீறி கிழிக்க கூடாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது. என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க வடிவா வாய்ச்சி என்ன செய்ய வேணும் என்றால் பக்கத்துல இருக்கின்ற இந்த அடைப்புக்குள்ளதான் நீங்க இடணும். சரி, அடுத்தது பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு மொக்குத்தனமான வேலையை சொல்றேன் கேளுங்க. இப்படிதான் செய்யற நிறைய பேர். எப்படி என்றால் இங்க இப்படி கோடு போடுற இங்க வந்து விடை 4 என்று போடுறது. இப்படி இருக்கிற பிள்ளைகள் எக்கச்சக்கமா இருக்குதுகள். இங்க பென்சிலால போடுவாங்க, சில பேர் 2க்கு போட்டுட்டு இங்க விடைய 3 என்று போடுறது. இப்படியான ஆட்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. இந்த தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. பேப்பர் மிக முக்கியமாக வடிவா செய்ய வேணும். சரி, உங்களுக்கு இங்க நீங்க டிக் பண்ணிக்கணும். ஒரு பென்சில், ஒரு ரேசர் சரிதானே வச்சுக்கொள்ள வேணும். ஓகே. இப்போ உங்களுக்கு வராது. இது வராதுன்னா இப்படி பக்கத்துல இது வராது, இது வராது, இது வருமென்றால் இதுக்கு முன்னுக்கு போடுதா? ஓகே. இது சும்மா டிக் பண்ணிட்டு ஒரு புள்ளி ஒன்று வச்சுட்டு இங்கே போடும். பிறகு என்ன செய்ய வேணும்? இதை எடுத்து அழிச்சு விட்டுற வேணும். இது அப்படியே விடக்கூடாது. என்ன செய்ய வேணும்? ஏன்னா இந்த பேப்பர்லாம் நீங்க கட்டி கொடுக்க போறீங்க பிள்ளைகள், இதெல்லாம் திருத்த போறாங்க உங்களுக்கு. சரிதானே? அப்ப அதால என்ன செய்ய வேணும்? நீங்க இங்க பென்சிலால போட்டுட்டு பிறகு என்ன செஞ்சிட வேணும்? அழிச்சு விட்டுற வேணும். பெண்ணால போட்டு கீறு இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. கேளுங்க சகரா. சார் எம்சிக்யூ வந்து பென்சிலால மார்க் பண்ணிடுமா? இல்ல பென்சிலால இல்ல. நீங்க நீல பென் பயன்படுத்த போறீங்களா அல்லது கருத்த பேனா பயன்படுத்த போறீங்களான்றது உங்களுடைய விருப்ப தேர்வுகள். நீல பேனையா நீல பேனையால மட்டும் போட்டு கொண்டு வர வேணும். சில பேர் இங்க நீல பேனை, இங்க கருத்த பேனை, இங்க நீல பேனை, இங்க கருத்த பேனை இப்படி பயன்படுத்தி செய்யற ஆட்களும் ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்குது. ஒரே பெண்ணை பயன்படுத்தி நீங்க இங்க என்ன செய்ய வேணும்? நீங்க இலக்கங்களை போட்டு கொண்டு வர வேணும். சொல்றது விளங்குதா? ஒரே பெண்ணை பயன்படுத்துங்க. சரியா சகிரா? ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். நான் ஒவ்வொன்று கொண்டையும் கேளுங்க சஃப்னா. இந்த நம்ம செகண்ட் பார்ட் எழுதிக்கல சார், நாங்கள் அப்பையும் ஒரே கலர் பேனா சார் பயன்படுத்தணும். ஓமம் ஒரே கலர் பேனையை தான் பயன்படுத்தி எழுதுங்க. 2-3 கலர் பேனைகளை பயன்படுத்த விடாது. ஒரே கலர் பேனையை பயன்படுத்தி எழுதி கொண்டு போங்க. பிளாக் அண்டா பிளாக், ப்ளூ அண்டா ப்ளூ. அப்ப நாங்கள் இந்த ஒரு பேனியும் விளக்கத்துக்கு ஒரு பேனியும் கொடுத்தா இல்ல ஏன் அப்படி தேவையில்லாத பிள்ளை உங்களுக்கு இப்படியானது பயன்படுத்தி போனீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் போய் கொண்டிருக்கும். பிளாக் பேனையா கருத்த பேனையா பிளாக் பேனா, சில பேர் ரெட் பேனையும் எடுத்து எழுதி விட்டுருவீங்க அவசரத்துல. அப்படியான பிள்ளைகளும் இருக்குதுங்க. ஏன் அப்படி தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? ஒரே கலர் பேனையை எழுதி கொண்டு வாங்க. உங்களுக்கு அங்க சொல்லி இருக்கிறாங்களா விளக்கத்துக்கு பிளாக் பேனையும் பழங்குறது கருத்த பேனையும் பயன்படுத்த? உங்களுக்கு தேவையில்லாத வேலைகள் செய்யாதீங்க. பிளாக் பேனையில பிளாக் பேனை பெண் நீங்க எழுதுறதுக்கு பெண்ணை நீங்க அந்த தாள்ல குத்துனீங்கன்னா கட 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 கடன்னு எழுதி கொண்டே வர வேணும். நீங்க இந்த பேனையை மாத்தி எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை டைம் போகும். சும்மா ஒரே பேனையை பயன்படுத்தி எழுதி கொண்டே வாங்க. உதாரணத்துக்கு வடிவா உதாரணம் போட்டுட்டு உதாரணத்தை எழுதுங்க. ஏன் தேவையில்லாத வேலை? படங்கள் கீற போறீங்கன்னா வடிவா பொக்ஸ் அடிச்சுட்டு வடிவா நீங்க அதுக்குள்ள படத்தை கலர் அடிச்சு கொண்டு அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ள போய் கொண்டிருக்க வேணும். எங்களுக்கு டைம் போய் கொண்டிருக்கும் பிள்ளைகள். அதால குறிப்பிட்ட டைமுக்குள்ள பக்கத்து செய்து முடிக்க வேணும். சொல்றது விளங்குதானே? சார் இந்த புறவிசைக்கு நம்ம படங்குறதுல அதுக்கு நாங்க கலர் அடிக்கணுமா கட்டாயமா? அது உங்களுடைய விருப்ப தேர்வுகள். அங்க கலர் அடிக்கணும் சொல்ல இல்ல. நீங்க வேணுமெண்டா கலர் அடிக்கலாம் அல்லது ஏதாவது குறியீடுகளை போட்டு காட்டலாம். சொல்றது விளங்குதானே? ஓகே சார். நான் அதெல்லாம் உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல எழுதுற மெத்தட்கள் புற விஷயங்கள் வரும்போது நீங்க படம்ங்கிறதுக்கு எப்படி செய்ய வேணும்ன்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அதுல வடிவா கிளியரா விளங்கப்படுத்தி விடுவேன். என்னது எம்சிக்கு பேப்பர் கொடுக்க தேவையில்லை சார் என்ற என்ன விளங்க இல்லை? கிஃப்ரத் ஒரு அன்மியூட் பண்ணுங்க. கிஃப்ரத் பிள்ளைகள் உங்களுடைய சந்தேகங்களை
கேளுங்க. தானே எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான். எனக்கு இதுல யாருமே வேத்து பிரிப்பாடு பார்க்க மாட்டேன். உங்களுடைய சந்தேகங்கள் எது இருக்குதோ அவளத்தையும் முழுமையா கேட்டு படியுங்க. அப்புறம் இங்க மிஸ் பண்ணிட்டு பிறகு நீங்க திருப்பி செகண்ட் சே எடுக்கிற மட்டும் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சேயுடைய யூனிவர்சிட்டிக்கு போறதுக்குரிய முயற்சிகளை செய்யுங்க. இவ்வளவுக்கு உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வேணுமோ அவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க கிஃப்ரத் கேட்டுறீங்க பொழுதுக்கு எம்சிக்யூ பேப்பரை கட்டி கொடுக்க தேவையில்லை சார் கேட்டிருக்கீங்க. நீங்க எதை சொல்றீங்கன்ற எனக்கு விளங்க இல்ல. இந்த எம்சிக்யூ பேப்பர் கேட்டா இப்ப இந்த டிக் பண்றதை கட்டி கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றீங்களா? அப்படியா? எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க பிள்ளைகள். எனக்கு மெசேஜ் பார்த்து திருப்பி ரிப்ளை பண்ணலாமே இருக்கும். எனக்கு நீங்க கதைங்க, என்னோட கதைச்சு வடிவா விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சார் கேளுங்க டினுக்ஷா. சார் இந்த இப்ப நம்ம எம்சிக்கு இப்ப மார்க் பண்றது நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்க அந்த பேப்பரை அப்படியே கொடுக்கணுமா இல்ல அப்படியே நம்ம கொடுத்துருவீங்க. பேப்பரை கொண்டு வர மாட்டீங்க. கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளி இல்ல. அப்ப நம்மளுக்கு மார்க் பண்றதுக்கு பேப்பர் தர மாட்டாங்களா இல்ல ஃபைனல்ல? இல்ல, நீங்க இதுலதான் டிக் பண்ணி கொடுப்பீங்க. இதுலதான் நம்பரை போட்டு கொடுப்பீங்க. சொல்றவங்களா? சரி சார். ஓகே. நீங்க இதெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டீங்க. இதுலயே அப்படியே இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இது உங்களுக்கு கொண்டு வரதுக்கு விட மாட்டாங்க. வாங்கி எடுத்துருவாங்க அங்க பரீட்சை நிலையத்துல. இதெல்லாம் நீங்க அப்படி அங்க உங்கள்கிட்ட கொடுத்தா வருவீங்க. சரி, இதுக்குள்ள இதெல்லாம் நம்பர் போட வேணுமே. ஓகே. கேளுங்க சஃப்னா. ஃபர்ஸ்ட் இந்த எம்சிக்யூ பேப்பரை கட்டிட்டு ரெண்டாவது இடவிலக்கப்படம் நம்ம செய்யறத கட்டணுமா உலக படம் செய்யறத கட்டணுமா? இடவிளக்கப்படம். இடவிளக்கப்படத்தை கட்டி அதுக்கு பிறகு உலகப்படத்தை கட்டி அதுக்கு பிறகு செகண்ட் பாட்டை கட்டி கொடுக்க வேணும். சரி சார். சரிதானே? ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள். அடுத்தது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வர போறோம். ஓகே. இப்ப பாருங்க, எங்களுக்கு படங்கள்ன்றது 2024க்கும் 23க்கும் எம்சிக்யூல முக்கியத்துவப்படுத்த இல்லை. படம்ன்றதை என்ன செய்யலவங்க எம்சிக்யூ பகுதிகள்ல அவங்க என்ன செய்யல முக்கியத்துவப்படுத்த இல்லை. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், படம் பண்றதுல என்னென்ன கேள்வி இவங்க கேட்டிருக்கிறாங்க என்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வேணும். படம் மண்டா என்னன்றது இதுவரைக்கும் கேள்விகள் வர இல்லை. படத்தினுடைய வகைப்பாடுகள் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கேட்டவங்க. இடவிளக்க படம் மண்டா என்னன்றதை 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கேட்டவங்க. அதே போல கருப்பொருள் படங்கள் கேட்டாங்க. கருப்புற படத்தினுடைய அந்த அம்சங்கள் கேட்டாங்க. புள்ளிப்படத்துக்கு கேட்டாங்க, சமகணிய படத்துக்கு கேட்டாங்க, இடக்கணிய படத்துக்கு கேட்டிருந்தவங்க. நான் உங்களுக்கு அதையும் முன்னுக்கு இப்ப காட்டியிருந்தேன். இங்க பாருங்க, படங்கள் தொடர்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுல இடக்கணிய படம் கேட்டாங்க அந்த நுட்ப முறைகள்ல. 2020ஆம் ஆண்டுல புள்ளி படத்தையும் சமகணிய படத்தையும் கேட்டிருந்தவங்க. 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில கருப்பொருள் படத்துக்கு உதாரணம் கேட்டிருந்தவங்க. 2022ஆம் ஆண்டுல படத்தினுடைய வகைப்பாடுகளையும் இந்த இடக்கணிய படங்களையும் பத்தி ஒரு வினா பகுதிகளாக இதுல போட்டிருந்தாங்க. அப்ப எங்களுக்கு என்ன கேள்வி வரும் இந்த வருஷம்? எங்களுக்கு என்ன கேள்வியை நாங்க எதிர்பார்க்கலாம் இந்த எம்சிக்யூ பகுதிகள்னு சொல்லி பார்த்தால், உங்களுக்கு சில வேளைகள்ல இந்த படங்கள் தொடர்பான சில நுட்ப முறைகளை பயன்படுத்துற விஷயங்களை கேட்கலாம். அதாவது கருப்பொருள் படம் என்றா என்ன என்றதுக்குரிய வரைவிலக்கணம் கேட்கலாம். ஏனென்றால் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இடவிளக்க படம் என்றா என்னன்றதுக்குரிய வரைவிலக்கணத்துக்குரிய விஷயங்களை வச்சுக்கொண்டு எம்சிக்யூ கேட்டவங்க. அப்ப இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யலாம்? கருப்பொருள் படம் என்றா என்ன என்றதுக்குரிய மாதிரி உங்கள்கிட்ட என்ன செய்யலாம் என்றால் கேள்விகள் கேட்கலாம். சரிதானே? ஓகே. இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஒரு தலையங்கம் நீங்க எல்லாருமே ஒரு எம்சிக்யூ, அதாவது உங்களுக்கு நான் சொன்னேன் 80 தான் கொப்பியை எல்லாரையும் வாங்கி எடுக்க சொல்லி சொன்னேன். நீங்க எல்லாரும் வாங்கி எடுத்திருப்பீங்க. சரி, வாங்காதாக்கள் நீங்க நாளைக்கு வாங்கிடுங்க. இல்ல நான் தாழ் வச்சிருக்கிறேன் சார் எழுதுறதுக்குன்றதாக்களும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க தாழ்ல நோட் பண்ணலாம். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நோட் பண்ணி கொண்டு வர வேணும். நீங்க இது மட்டும் இல்ல, உங்களுக்கு நடக்க போற 5ஆம் தவணை 6ஆம் தவணையில மிக இலகுவான முறைகள்ல நீங்க பேப்பர் செய்யறதுக்குரிய மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி போறேன். சரி, இப்ப இந்த கேள்வியை பார்த்துட்டு உங்களுக்கு நான் விளக்கம் தாரேன். வராத விஷயங்களை வச்சு போட உங்களுக்கு விளக்கம் தாரேன். ஓகே. சார் இப்ப சொல்லுங்க சார். இனி நைட்டு நம்ம பேப்பர் கிளாஸ் தானே சார் செய்யற? பேப்பர் கிளாஸ் போகும். உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால், அங்கால ஃப்ரைடே சண்டே இருக்கு இல்லையா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அதுல உங்களுக்கு நான் அந்த விடுபட்டு இருக்குது இல்லையா அந்த தியரி கிளாஸ், அதுகளை கொண்டு போவேன். ஓகே சார். ஓகே ஓகே. இப்ப பாருங்க, இதுல முதலாவது வினா வந்து பாருங்க, குறித்த ஒரு விடயம் சார்ந்த தகவல்களை அடிப்படையாக கொண்ட தனித்த ஒரு படம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? எவ்வாறு அழைக்கப்படுகின்றது தனித்த ஒரு படம்? வேணும் மிக முக்கியமாக. அதாவது தனித்த ஒரு அம்சத்தை மட்டும் எங்களுக்கு வைத்துக்கொண்டு வரையப்படுகின்ற படங்களை தான் நாங்க இங்க என்னென்று சொல்லுவோம் என்று பார்த்தால் கருப்பொருள் படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது தனிய ஒரு விடயத்தை மட்டும் கதைக்கிற படங்களை நாங்க இங்க என்னென்னு சொல்லுவோம் என்று பார்த்தால் கருப்பொருள் படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, அப்ப புள்ளிப்படம் என்றா என்ன? புள்ளிப்படம் என்றால் என்ன? புள்ளிப்படம் என்றா என்ன?
யாதனையும் ஒரு புவியியல் அம்சங்களை புள்ளிகள் மூலம் காட்டுறது. வெரி குட். அதாவது புவியின் மேற்பரப்பில காணப்படுகின்ற அம்சங்களை நாங்க புள்ளிகளை பயன்படுத்தி காட்டுகின்ற படங்களை தான் நாங்க இங்க புள்ளி படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். 2019ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஒரு வினாக்களாக கேட்கப்பட்டிருந்தது. எப்படி என்றால், ஒரு புள்ளிப்படம் ஒன்றினை அமைப்பதற்கான நுட்ப முறைகள் 3 குறிப்பிடுக என்று சொல்லி அவங்கள்ட்ட வினாக்கள் கேட்டிருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு பழைய சிலபஸ் ஆக்கள்கிட்ட ஒரு வினாக்கள் கேட்டிருந்தாங்க. எப்படி என்றால், புள்ளிப்படம் ஒன்றினை அமைப்பதற்கான 3 அடிப்படை தேவைகளினை குறிப்பிடுக என்ற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு வினாக்களாக கேட்டிருந்தாங்க. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், மிக முக்கியமான வகைகள்ல இந்த புள்ளிப்படம் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக இருக்குது. நான் அதையும் காட்டுறேன். நிறைய பேர்ட்ட இந்த பேப்பர்கள் இருக்காது. நான் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். 5வது வினாவை எல்லாரும் பாருங்க. 5வது வினா இதுல சொல்லப்பட்டிருக்கிற 5வது வினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பாருங்க, இதான் நான் சொன்ன விஷயம். கேளுங்க பதுசாலினி. சார் இப்ப அந்த புள்ளிப்பட வரைவிலக்கணம் என்ன சொன்னீங்க? நான் சொல்லுவேன். அதுக்குரிய வரைவிலக்கணம் நோட்டுகள் முழுதும் சொல்லுவேன். சரிதானே? ஓகே, நான் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லித்தான் கொண்டு போவேன். ஓகே, இப்ப இந்த 2 கேளுங்க முனா. முனா சார், இந்த புள்ளி படம் சமக்கணிய படம் எல்லாம் இந்த குடித்தொகையை காட்டுறதுக்கு அப்படி தனித்தனியா இருக்குல்ல? அது உதாரணத்துக்கு சொல்லுவோம். இப்ப உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேனே, புள்ளிப்படம் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது என்னென்ன விஷயங்களுக்குள்ள வருமன்றதுக்குரியது நோட் எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு தரப்போறேன். சரியா முனா? முனா சரி சார். இப்ப நான் தந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அதோட கிளியர் ஆயிடும். புள்ளிப்படம் என்ன, சமகணிய படம் என்ன, இடக்கணிய படம் என்னன்றது உங்களுக்கு அதோட கிளியர் பண்ணப்பட்டிரும். ஓகே, இப்ப 2019ஆம் ஆண்டு 5வது வினாவை பாருங்க. எல்லாரும் பாருங்க, அப்படி கிளியர் இருக்காங்கன்றது. புள்ளிப்படம் ஒன்றினை அமைப்பதற்கான 3 அடிப்படை தேவைகள் யாவை? பாருங்க, இப்படி எல்லாம் கேள்வி பெறும் உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் நிறைய பேர் நாங்க இப்படி எல்லாம் படிக்கலையே சார், என்ன சார் இப்படி எல்லாம் கேள்வி பெறுமான்றது, இதெல்லாம் உங்களுடைய சிலபஸ்ல இருக்கிற பகுதிகள் தான். இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அது உங்களோட டீச்சர்ஸ், அதாவது ஆசிரியர் வழிகாட்டின்றது பிள்ளைகள் ஆசிரியருக்கு தான் வழிகாட்டி. நான் அடிக்கடி சொல்றேன், நான் அதுல சில மிஸ்டேக்குகள் இருக்கு, அது உங்களோட டீச்சர் திருத்தி உங்களுக்கு வழிகாட்டுவா. அதை ஆசிரியருக்குரிய வழிகாட்டி தானே. ஓகே, அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. படப்பகுதி, அதை நேற்ற புள்ளி பெருமானம், தரவுகள், புள்ளிப்படங்கள், இப்படின்னு சொல்லி 5 விடைகளை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எது வரும் என்று சொல்லி இங்க விடைகளை கேட்டிருக்காங்க. இதுல எங்களுக்கு தெரிய வேணும், மிக முக்கியமாக முதலாவது தான் வரும். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால், படப்பகுதி, புள்ளியினுடைய பெருமானம், தரவுகள், இது 3ம் தான் எங்களுக்கு ஒரு புள்ளிப்படம் ஒன்றினை அமைப்பதற்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடுகளாக இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு புள்ளிப்படங்களை சொல்லி அதை எப்படி வரைகிறது, என்ன மாதிரி செய்யறதுன்றதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் கிளியராக விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். சரி, ஓகே. இப்ப மாதிரி வினாத்தாள் ஒன்றுன்னு சொல்லி ஒரு தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அதுல வினா இலக்கம் 1, அதாவது எம்சிக்யூன்னு சொல்லி போட்டுக்கொள்ளுவீங்க. எம்சிக்யூன்னு போட்டுட்டு அதுல நீங்க இப்ப நான் சொல்ற விஷயங்களை என்ன செய்ய போறீங்கன்னா நோட் பண்ணிக்கொள்ள போறீங்க. சரிதானே? உங்களுக்கு தெரியும், நீங்க இப்ப எல்லாரும் வளர்ந்தாங்க 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் இல்ல தானே. அப்ப நீங்க ஒரு பெரிய தலையங்கம் போட போறீங்க. ஒரு ரெட் பெண்ணாலேயோ அல்லது ஏதாவது ஒரு கலர் பெண்ணாலேயோ மேல போட போறீங்க. மாதிரி வினாத்தாள் 1 என்று சொல்லி பெரிய தலையங்கம் ஒன்று மேல போட போறீங்க. அதுல எம்சிக்யூ அல்லது பல்தெரிவு வினாக்கள் சொல்லி ஒரு தலையங்கம் போட போறீங்க. போட்டுட்டு என்ன செய்ய போறீங்கன்னா வினா இலக்கம் 1 என்று சொல்லி என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னா நோட் பண்ணி கொண்டு வர போறீங்க. சரிதானே? சொல்றது விளங்குதா பிள்ளைகள்? இப்படிதான் போட போறீங்க மாதிரி. அப்பதான் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு இப்ப நான் சொல்றது ஒரு சிறியா இருக்கும். எக்ஸாம் எழுதுற போறதுக்கிட்ட உங்களுக்கு 10 சில பேருக்கு 20 நாள் கேப் வரும், சில பேருக்கு 10 நாள் கேப் வரும், சில பேருக்கு 15 நாள் கேப் வரும். அப்ப அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு நிறைய காலம் வரும் புவியல்ல. அப்ப வடிவா என்ன செய்யலாம், நீங்க வடிவா கிளியரா படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மாதிரி வினாத்தாள் 1 என்று சொல்லி போடுவீங்க. போட்டுட்டு என்ன செய்ய போறீங்கன்னா இங்க பல்தேர்வு வினா, பல்தேர்வு வினாக்கள் என்று போட்டுட்டு முதலாவது வினா என்று சொல்லி போட்டுட்டு இதுல நீங்க நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ண போறீங்க. அப்ப உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் 1ல நம்ம பல்வேறு வினாக்கள்ல சிறந்த நோட்டுகளை சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பேப்பரையும் ஃபைல்ல கட்டி வச்சிருப்பீங்க. அந்த ஃபைல்ல இருந்த அந்த பேப்பரையும் எடுத்துட்டு நான் சொல்லியிருக்கிற நோட்டையும் இருக்கா நீங்க ஃபைனல் எக்ஸாம் போகும்போது ஒருக்கா தட்டி பார்த்துட்டு கொண்டு எக்ஸாம் போய் எழுதுனீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? ஓகே, இப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல படம் மண்டா என்னன்னு வந்துட்டு. அப்ப சரி, இன்னும் படம் மண்டா என்னன்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் வரையில்லை. ஓகே, இப்ப நம்ம அந்த விஷயத்தையும் சொல்லி கொண்டு போவோம். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், படம்ன்றது பிள்ளைகள் இந்த முப்பரிமாணத்தில் இருக்கின்ற புவியை இருபரிமாணமாக மாற்றுகின்ற ஒரு நுட்ப முறைதான் எங்களுக்கு படம்.
சரிதானே? முப்பரிமாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய புவியை இருபரிமாண வடிவுக்கு மாற்றுகின்ற ஒரு நுட்ப முறைதான் எங்களுக்கு இந்த படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் காலம் இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை எங்களுக்கு என்ன செய்யும்? பிரதிநிதித்துவப்படுத்தும். அப்ப முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. நான் இப்ப வராத விஷயத்தான் சொல்ல போறேன். வந்த விஷயத்தை பத்தி நான் இங்க கதைக்க மாட்டேன் உங்கள்கிட்ட. ஓகே, எழுதி கொள்ளுங்க. படம் என்பது முப்பரிமாணத்தில் உள்ள புவியினை இருபரிமாண வடிவுக்கு மாற்றுகின்ற நுட்ப முறையாகும். எழுதி கொள்ளுங்க. படம் என்பது முப்பரிமாணத்தில் உள்ள புவியினை இருபரிமாண வடிவிற்கு இருபரிமாண வடிவத்திற்கு மாற்றுகின்ற நுட்ப முறையாகும். இது முதலாவது பாயிண்டா நீங்க நோட் பண்ணுவீங்க. முதலாவது பாயிண்ட் சரிதானே? படம் என்பது முப்பரிமாணத்தில் உள்ள புவியினை இருபரிமாண வடிவத்திற்கு மாற்றுகின்ற நுட்ப முறையாகும். அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் நோட் பண்ண போறீங்க பிள்ளைகள். படம் என்பது காலம், இதை ரைட் பெண்ணால மார்க் பண்ணுங்க. இதை ரைட் பெண்ணால மார்க் பண்ணுங்களா? அடிக்கடி கேள்வி வாரது. அதாவது காலம் கமா இடம், சரிதானே? காலம் கமா இடம் சார்ந்த, காலம் கமா இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை வெளிப்படுத்தும். அப்ப உங்களோட கேள்விகள் வரும். எப்படி என்றால் காலம் இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற புவியியல் நுட்ப முறை எதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. கேள்விகள் வாராது. எங்களுக்கு சீட்ஸ் பேப்பர், தொண்டமான பேப்பர்ல அப்படியான கேள்வி வராது. இப்ப படம் என்பது காலம் இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் அதிகமாக எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த படம் என்றதுல வந்து மிக முக்கியமாக இருக்குது. சரி, இந்த படம் வந்து கேளுங்க ஃபிளான். இது எல்லா படத்தையும் பிரதிபலிக்குமா? எல்லா படத்தையும் இருக்கு. இப்ப உதாரணமா வந்து படம் மண்டக்குள்ள அது வந்து பெரும்பாலும் காலமிடம் சார்ந்த ஒரு படம் வெளிப்படுத்தும். இப்ப உதாரணமா உங்களுடைய ஸ்கூல் மேப் எடுத்துக்கொள்ளும் அஃப்லான். இப்ப உங்களுடைய ஸ்கூல் மேப் எடுத்துக்கொள்ளுவான். உங்களுடைய ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்த உங்களுடைய ஸ்கூலும் இப்ப 2024ஆம் ஆண்டு இருக்கிற உங்களுடைய ஸ்கூலும் ஒரே மாதிரியா இருக்குது. ஏன் அஃப்லான்? இல்ல. இப்ப நீங்க பிரின்சிபல் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுக்குரிய மெப் இருக்கு, உங்களுடைய ஸ்கூல் மெப் இருக்கு. அந்த மெப்பையும் எடுத்து வச்சு இப்ப 2024ஆம் ஆண்டு இருக்கிற மெப்பையும் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் இடிச்சு புது கட்டடங்கள் வந்திருக்கும். இங்க நிறைய மரங்கள் நாட்டப்பட்டிருக்கும், இங்க நிறைய மரங்கள் இல்லாம இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல நடந்தது, ஒரு இடத்துல நடந்த விஷயங்கள் இல்லை. இப்ப உதாரணமா 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில இப்படி பாருங்களேன். இப்ப 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில இதுல இருந்த கட்டிடம் இங்க 2024ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டுல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 6 தொடக்கம் 10ஆம் ஆண்டு மட்டும் இருந்தது கட்டடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டிடம் முடிக்கப்பட்டு இந்த கோர்ஸ்ல கட்டப்பட்டு நெஞ்சிருக்கின்றால் இதுல வந்து 6 தொடக்கம் 10 சொல்லி மாற்றப்பட்டிருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இது 2001ஆம் ஆண்டு இருந்த இந்த கட்டடம் 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில இப்படி மாறி இருக்குது. அப்ப எல்லா படங்களும் பெரும்பாலும் காலமிடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை எங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும். சரிதானே அஃப்லான்? கேளுங்க. படம் வந்துட்டு காலமிடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை முன்வைக்கும்டா வரைப்பு முன்வைக்கும் தானே? வரைவுகள் முன்வைக்கும், ஆனால் அது எண் சார்ந்த முறைமைகளோட சேர்ந்துதான் முன்வைக்கும், சும்மா முன்வைக்காது. இப்ப எங்களுக்கு வரைவுகள் புள்ளிவிரவியலை பொறுத்த வரைக்கும் அங்க எண்ணியல் சார்ந்த பெருமானங்கள் எங்களுக்கு தேவைப்படும். சும்மா நீங்க வரைவுகள் வரைவீங்களா? வரைவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு புள்ளிவிரவியல் தரவுகள் உங்களுக்கு தேவைப்படும். எண் சார்ந்த தரவுகளினூடாக காலம் இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை வெளிப்படுத்தினா மாத்திரம்தான் அது வரைவுகள். சரியாமுனா? காலம் சார்ந்த தோற்றப்பாடுகளை வெளிப்படுத்தும் அதுக்கு படம் தான் விடல. காலமிடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை வெளிப்படுத்துவது எதுன்னு கேட்டா படம் தான் விட. எண் சார்ந்து காலமிடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை வெளிப்படுத்தும் என்றால் அதுக்கு வரைவுகள் நீங்க சொல்லலாம். சரி சார். ஓகே, குட். சரிதான். இந்த வினாக்கள் எல்லாம் இன்னும் உங்களுடைய பரீட்சைகள்ல இன்னும் கேட்கப்படாம இருக்குது. பிள்ளைகள் நீங்க மற்றாக்கள் பேசாம இருக்காதீங்க. ஒரு ஆள் 2 பேர் கேட்கிறதா அவங்களோட அதுகளுக்கு தான் டவுட் கிளியர் ஆகும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குமெண்டா நீங்க கேளுங்க. பயப்படவோ வெக்கப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவும் இருக்காது. சரிதானே? ஓகே, அடுத்த விஷயத்தை எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த விஷயத்தில் எழுதிக் கொள்ளுங்க. படங்களுடைய வகைப்பாடுகள் எங்களுடைய பரீட்சை எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. சோ எங்களுக்கு அது தேவைப்படாது. பட கருப்பொருள் படம், இடவிலக்கப்படம் எல்லாம் எங்களுடைய 2022ஆம் ஆண்டு கால பகுதியில் கேட்டுட்டாங்க. இடவிலக்கப்படம் என்ன என்ற விஷயத்தையும் எங்களுக்கு அங்க கேட்டுட்டாங்க. ஓகே,
அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க. கருப்பொருள் படம் என்பது குறித்த ஒரு விடயத்தினை மாத்திரம் உள்ளடக்கியதாக இருக்கும். இது இன்னும் வரையிலையா? உள்ளடக்கியதாக இருக்கும். சரிதானே? இந்த கேள்வி இன்னும் வரையில் எங்களுக்கு சில வேளைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம். உங்கள்கிட்ட கேட்கலாம், யாதாயினும் குறித்த ஒரு அம்சத்தினை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்படுகின்ற படங்கள் பின்வருவனவற்றில் என்று சொல்லி உங்கள்கிட்ட வரைவிலக்கணத்தை வச்சு கொண்டு கேட்கலாம். என்னங்கிட்ட 2022 ஆண்டு இடவிலக்கப்படுறதுக்கு வரைவிலக்கணம் கேட்டவங்க. அடுத்து எழுதிக் கொள்ளுங்க. கருப்பொருள் படத்தினை, இதெல்லாம் இன்னும் கேள்வி வரை இல்லையா? கருப்பொருள் படத்தினை சொல்லுங்க. சிறப்பு படம்ன்றது இந்த கருப்பொருள் படத்துக்கு இதுதான் கருப்பொருள் படத்தினுடைய மறுபெயர் சிறப்பு தேசப்படம் வாங்க. இதுக்கு மறுபெயர் சிறப்பு தேசப்படம். சிறப்பு தேசப்படம் வாங்க. இதுக்கு மறுபெயர் சொல்லுவாங்க சிறப்பு தேசப்படம் என்று சொல்லியும் இதுக்கு மறுபெயர்கள்ல சொல்லுவாங்க. சரியாவில்ல? சரி. தலைப்பு படம் என்று சொல்லிடுங்க. என்னண்டு தலைப்பு படம்? தலைப்பு படம் என்று சொல்லி சொல்றது குறைவு. ஆனா நீங்க இது ரெண்டு தான் கூட எக்ஸாமுக்கு பயன்படுத்துவாங்க. கருப்பொருள் அடுத்தது சிறப்பு தேசப்படம். சரியா தம்பி? ஓகே. கருப்பொருள் படத்தினை சொல்லுங்க வரைவதற்கான சொல்லுங்க. தேசப்படம்னா இடவிலக்கப்படமா சார்? பெரும்பாலும் தேசப்படம்ன்றது இடவிலக்கப்படத்துல படம்ன்றது தான் இங்க தேசப்படம்ன்றதுக்கு சொல்லுவாங்க. படம் என்று நம்ம கதைக்கிறது தானே, அதைத்தான் நீங்க தேசப்படம் சொல்லுவாங்க. சரியா ஜோன்? அது தேசப்படத்துக்குள்ள கருப்பொருள் படம் வரும், இடவிலக்கப்படமும் வரும். ஓகே சார். கருப்பொருள் தேசப்படம், இடவிலக்க தேசப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசப்படம்ன்றது இங்க படத்தை தான் சொல்ல வராங்களா? ஓகே சார். ஓகே சொல்லுங்க. இப்ப கருப்பொருள் படம் வந்து குறிப்பிட்ட ஒரு விடயத்தை மாத்திரம் இப்ப கருப்பொருள் படம் வந்து குறிப்பிட்ட ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்றதுனால அவங்க தலைப்பு கீழே தானே அந்த விடயத்தை சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம தலைப்பு படம் என்று சொல்லலாம். ஓமம். பெரும்பாலும் தலைப்பு படம் என்று சொல்றது குறைவு. சரி, ஒரு தலைப்புக்குள்ளதான் கதைப்பாங்க. அப்படி என்று நம்ம கூட சொல்லலாது. தலைப்பு படம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறதும் இல்லை. தலைப்பு படம் என்று சொல்லி பயன்படுத்துறது சிறப்பு ஏதாவது ஒன்றை விசேடிச்சு சொல்றதால சிறப்பு தேசப்படம்ன்றாங்க. நான் இதுவரைக்கும் அந்த தலைப்பு தேசப்படம் சொல்லி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட இல்லை. எனக்கு தெரியாது அப்படி ஒன்று இருக்குமோன்றது தெரியாது. ஏனென்றால் இடவிலக்க படங்களுக்கும் ஏதாவது ஒரு தலைப்பு இருக்குத்தானே. இப்ப மத்துக்கமை அல்லது வந்து என்னன்னு சொல்றது மாணிப்பாய்ன்றது ஒரு தலைப்பு. அதாவது அந்த படத்துக்கு தலைப்பு இருக்குத்தானே தம்பியா? சரியா? நீங்க அப்படி என்று கொடுக்க வேணாத. ஒன்று கருப்பொருள் படம் அல்லது சிறப்பு தேசப்படம் மட்டும் கொடுங்க. ஓகே சார். கேளுங்க டிலுக்ஷா. டிலுக்ஷா ஏதோ கேட்க வந்தீங்க. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கருப்பொருள் படத்தினை வரைவதற்கான நுட்ப முறைகளாக இதை ரைட் பண்ண மார்க் பண்ணுங்க. நுட்ப முறைகளாக முதலாவது நாங்க சொல்லலாம் வந்து புள்ளிப்படம். அடுத்தது இடக்கணிய படம். உங்க டீச்சர்ஸ் கையில பிள்ளையா இருக்குதா? அடுத்த சமகணிய படம். சரிதானே? இது மூன்று தான் எங்களுக்கு இந்த அதாவது கருப்பொருள் படங்களை வந்து வரைவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற, மிக அதிகமாக வரைவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த கருப்பொருள் படங்களை வரைவதற்கான நுட்ப முறைகளாக வந்திருக்குது இந்த மூன்று படங்கள் தான். இனி இந்த மூன்று படத்தையும் பத்தி என்ன செய்ய போறோம் என்றால் இன்னும் கிளியரான வகையில பார்க்க போறோம். இப்ப யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருந்தால் கேளுங்க. சார் கேளுங்க. சார் தரைத்தோட்ட படம்னு சொல்றது வந்து இடவிலக்க படம் தானே? இடவிலக்க படத்தை தான் பொதுவாக தரைத்தோட்ட படம் என்று விசேடிச்சு சொல்லுவாங்க. சரிதானே? தரைத்தோட்ட படத்துக்கு இடவிலக்க படம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மறு பெயர்கள் தான் அப்படி சொல்றத. சரி சார். சரி பிள்ளைகள், ஓகே. அப்ப நம்ம இதோட முடிச்சு கொள்ளுவோம்.
மிச்சத்தை வந்து நாளைய கிளாஸ்ல உங்களுக்கு கண்டினியூவா கொண்டு போவேன். சரிதானே? இப்ப சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை முழுமையா படியுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் நோட் பண்ணி வச்சிருந்து என்னட்ட கிளாஸ்ல இருக்கணும். இந்த பேப்பர் எடுத்து முதலாவது செய்யுங்க. முதலாவது நீங்க செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பிழையோ சரியோ நீங்க செய்யுங்க. எதையுமே பார்க்காத வகையில் எடுத்து செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க அதுக்கு திருத்தி உங்களுக்கு 40க்கு எத்தனை வருதுன்றத ஆன்சரை போடுவீங்க. கேளுங்க சைனப். கருப்பொருள் படம் இது மூணையும் வச்சு வரைகிறேன். என்னண்டு பிள்ளை? கருப்பொருள் படம், இந்த புள்ளி படம், இடக்கணிய படம், சமக்கணிய படம் இது மூணையும் வச்சு வரைகிறேன். இல்ல இதெல்லாம் வேற விதம். புள்ளிப்படம் மட்டும்தான் புள்ளி வச்சு வரைகிறது. இடக்கணிய படங்கள் கலர் தட்டி காட்டுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிட்டு காட்டுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புள்ளி பயன்படும். சரிதானே? இதுக்கு வந்து அதாவது நிலற்றுறது. இதுக்கு வந்து நிலற்றுறது. இதுக்கு வந்து கோடு. சரிதானே? சொல்லுங்க. நிலப்படம் கோட்டு படம் அது ரெண்டுக்கு வந்து மறுபேர் இடக்கணிய படம் சமகணிய படம். இல்ல புள்ளிப்படம்ன்றது வந்து புள்ளிகளால் அடையாளப்படுத்தப்படும். இல்ல இடக்கணிய படம்ன்றது நிலச்சி காட்டப்படும். சமகணிய படம்ன்றது கோடுகள் மூலம் காட்டப்படும். உங்களுடைய டீச்சர்ஸ் கேட்டில சமயர கோட்டு படம் அது மாறி அடிபட்டு அந்த டிரான்ஸ்லேஷன்ல அது மாறப்பட்டுச்சு. நீங்க அதுல நினைச்சு குழம்பாதீங்க. சரிதானே? சரி சரி. ஓகே கேளுங்க பிள்ளை. அந்த கெலக்ஸி A3 எல்லாம் மாத்து, உங்களோட பேரை மாத்துங்களா? ஓகே சொல்லுங்க. சார் இடக்கணிய படம் குறியீடுகளையும் பயன்படுத்தலாம் தானே நிலற்றதுக்கு பதிலா? ஓமாம் குறியீடுகள் அதைத்தான் சொல்றேன். நீங்க குறியீடுகளை பயன்படுத்தி நிலைச்சு காட்டலாம், கலரை பயன்படுத்தி நிலைச்சு காட்டலாம். அது உங்களுடைய விருப்ப தேர்வுகள். சரியா பிள்ளை? நிலப்படம் சொல்றேன். என்னண்டு? இடக்கணிய படத்துக்கு நிலச்சு காட்டுறது நிலப்படம். ஓ நிலற்று படம். நிழல் படம் இல்ல நிலற்று படம் என்று சொல்லுவாங்க. ஓகே சார். கேளுங்க பிள்ளை. அந்த கெலக்ஸி A3 பிள்ளை உங்களோட பேரை மாத்துங்களா? சொல்லுங்க. சார் மார்னிங்கும் இதுதானே பாக்குறேன். இல்ல மார்னிங் நான் உங்களுக்கு இடவிளக்க படமும் உலக படம் குறிக்கிறதா கொண்டு போவேன். ஈவினிங் தான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் போய் கொண்டிருக்கும் தொடர்ச்சியா. சரிதானே? சரி சார். ஓகே இல்லாட்டி அதுல டச் விட்டு போயிருவீங்க. சொல்லுங்க. மார்னிங் கிளாஸ் டைம் என்ன? மார்னிங் வந்து 5 to 6 நடக்கும். 5 மணில இருந்து 6 மணி மட்டுமே. ஓகே சார். ஓகே சார் சொல்லுங்க. சார் அந்த படம்ங்கிறது நீண்ட அச்சடிக்கப்பட்ட விளக்கத்துடனான தகவலை காட்டு அம்சங்கள் படம் இது சரி இல்ல இல்லையா அப்படி சார்? எழுத வேணாது. நீங்க அதெல்லாம் வந்து அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள். நீங்க அதில் எழுத வேணாது. சரிதானே? முப்பரிமாணத்தில் காணப்படுகின்ற புவியினை சரியானது நிறங்கள் குறியீடுகள் அளவு திட்டங்களை பயன்படுத்தி முப்பரிமாண வடிவத்தில் காட்டுறதான் படம். நான் உங்களுக்கு இங்க சோட்டா MCQக்கு எப்படி வருமானதை சோட்டா சுருக்கி தந்தனான். முப்பரிமாணத்தில் காணப்படுறத இருபரிமாணத்து வடிவுக்கு மாத்துறது படம். நான் இங்க உங்களுக்கு சோட்டா தந்தனான். நீங்க அதை இன்னும் மெருகூட்டி எழுதுற நம்ம செகண்ட் பார்ட்ல எப்படி அதை மெருகூட்டி எழுதுற விஷயத்தை நாங்க செகண்ட் பார்ட்ல வச்சு பார்ப்போம். சரியா பிள்ளை? சரி சார். ஓகே பிள்ளைகள், குட் நைட். எதுவும் டவுட் எதுவும் இருக்குமென்றால் நீங்க என்ன நாளைய கிளாஸ்ல கேட்கலாம், இல்லது மார்னிங் கிளாஸ்லயும் கேட்கலாம். சரிதானே? என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். சரிதானே? ஓகே சார். சந்தோஷமா படிங்களா? தேங்க்யூ.